வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் என்னவாக இருக்கும், 2026 எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள், மகளிர் வெற்றி பயணம் இதை எப்போ தொடர போகிறாரு, இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல்களை போக்குவரத்து கழகங்களில் வழங்கிருக்காங்க. ஸோ போக்குவரத்து துறையில் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அனைத்துமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ எப்படி போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 28,000 நபர்களை எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ 28,000 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு டிஎன்எஸ்டிசியில். ஸோ 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகங்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணவும் மறந்துடாதீங்க மக்களே. ஸோ சில விதிமுறைகளை பின்பற்றணும் போக்குவரத்து கழகங்களை. அந்த மாதிரி என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் அனைத்துமே டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் எடுக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுக்கல அப்படின்னா உங்களால் டிஎன்எஸ்டிசியில் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை போக்குவரத்து கழகங்களில் விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்கள் எவ்வளோ வரும் அப்படின்ற அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. அதனால் தயாராகி கொள்ளுங்கள் மக்களே. போக்குவரத்து கழகத்தில் புதிய விதிமுறைகளை அமல்படுத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போந்தே பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் கண்டக்டர், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டிரைவர் கண்டக்டரை நேரடி நியமனத்தின் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நியமிக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ டிரைவர் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா தேர்வு இல்லை, கட்டணமே இல்லை. இது மாதிரி நேரடியான நியமனத்தின் மூலமாக இவர்களை நியமனம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நேரடியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த தேர்வு, கட்டணம், எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லாமல் நேரடி நியமனத்தின் மூலமாக ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்காகவே வர இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதன் பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டம் விரைவில் ஆரம்ப இருக்கிறது. 2025 டிசிசியுடைய நியமனத்தில் நிறைய முறைகேடு இருக்கு. ஒருவேளை அந்த தேர்வை மறு தேர்வு நடத்தவும் மறு நியமனத்தை மறு சிவி நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. டிஎன்எஸ்டிசி சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.